ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. நிஃப்டி 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டி 50 இந்த வாரம் பெரிய லெவலில் ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு கொடுக்கல. ஆனால் மைனஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 33 பாயிண்ட் அப்படிங்கிற அளவுக்கு நிஃப்டி 50 அப்படிங்கிறது இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஆல் டைம் ஐ அப்படிங்கிறது ரெக்கார்டு பிரேக் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டுருக்கு. மார்க்கெட் இன்னும் ஒரு புல்லிஷ் கண்டிஷனில் தான் இருந்துகிட்ருக்கு. இன்னும் இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளியரான டைரக்ஷனை நோக்கி மார்க்கெட் அப்படிங்கிறது போக ஆரம்பிச்சிடும். அடுத்தது எஃப்ஐஐடியோட டேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 நாள் ட்ரேடிங் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 2 நாள் பையிங் சைடில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்சம் 3 நாளும் பார்த்தீங்கன்னா செல்லிங் சைடில் தான் எஃப்ஐஐஸ் இருந்திருக்காங்க. இதே டிஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 5 நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாள் செல்லிங்லேயும் 2 நாள் பையிங் சைட்லேயும் இருந்திருக்காங்க. எப்போவுமே டிஐஎஸ் தான் ஃபுல்லாக வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் அவங்களும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு பீஸும் சில்வர் பீஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசமாக பெரிய லெவலில் ரிட்டர்ன் எதுவும் தராமல் நல்லா ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்ருக்கு. இது நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா திருப்பியும் யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாத வரையும் கட் பண்ணாத வரையும் அடுத்தது மார்க்கெட் எதுவும் கீழே விழாத வரையும் இது பெரிய கரெக்ஷனாக தான் இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கோல்டோட சில்வர் ரிட்டர்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த வாரத்துக்கான டாப் கெய்னர்ஸ் பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்பில் பார்த்துங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்குது. இது இப்போது இந்தியன் சிமெண்ட் வாங்குறதுனால இந்த நியூஸில் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. டாக்டர் ரெட்டி, அப்புறம் எல்டிஐ, மைண்ட்ரி, விப்ரோ, சன் ஃபார்மா, ஐசிஐசிஐ பேங்க்கு, இது எல்லாமே டாப் கெய்னரில் இருக்க லார்ஜ் கேப்பை. இதை மிட் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் டவர்ஸ் 11% கொடுத்துருச்சு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அப்போலோ டயர்ஸ் வந்திருக்கு. எல்ஐசி ஹவுசிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு 8 to 9% லாபம் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதே ஸ்மால் கேப்பில் பார்த்தோன்னா அமர் ராஜா ஒரு வாரத்தில் 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சிடிஎஸ்எல் போனஸ் இஷ்யூ பண்ணுறேன்னு ஒரு நியூஸ் அதனாலே மார்க்கெட் ஒரே நாளில் தூக்கி அடிச்சார 17% ரிட்டர்ன் வந்திருக்கு. மணப்புரம், சியாட்டு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 7% ரிட்டர்ன் அப்படிங்கிறத ஒரே வாரத்தில் கொடுத்தது. டாப் லூசரில் பார்த்தோம்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கு, சிப்லா, ஈச்சர் மோட்டரு, டாடா ஸ்டீல், இதெல்லாம் டாப் லூஸில் இருக்காங்க. கோல் இந்தியா பெரிய லெவலில் இறங்கினா ஒரு 1லேருந்து 4%க்குள்ள ஒரு லூசிங் பாயிண்டில் இருக்காங்க. 52 வீக் ஐயில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் சிடிஎஸ்எல் இருக்குது. சிடிஎஸ்எல் ஆல் டைம் ஐயை உடச்சிட்டு மேலே போயிட்டுருக்கு. பிராஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது, மகாநகர் கேஸ்லாம் 52 ஐக்கில் போயிட்டுருக்கு. லோவில் எந்த விதமான ஷேர்ஸும் முக்கியமான ஷேர்ஸும் இல்லை. அடுத்தது அடுத்த வாரத்துக்கான ஒரு ஐபிஓ நம்ம பார்க்க போகிறோம். இது ஜூன் 3ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அப்புறம் ஜூன் 5ஆம் தேதி க்ளோஸ் ஆகிடும். ஐபிஓ நேம் என்ன பார்த்தீங்கன்னா எம்கியூஆர் ஃபார்மேட்டிக்கல் லிமிடெட். பேசிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபார்மா ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1981 இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. இவங்களோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் ஃபார்மா ரேஞ்சுக்கான இது பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் செவரல் மேஜர் தெரப்பட்டிக் ஏரியாஸில் இவங்களோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13ஆவது இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்பெஷலாக இந்த ஜியோயாலஜி அப்புறம் ஹெச்ஐவிக்கான ஆன்டிவைரல் தெரப்பி பண்ணுறதுல ஒரு லீடிங் பொசிஷனில் இந்த கம்பெனி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்கான இவங்களோட பிஸ்னஸ்ஸு. அடுத்தது இவங்களோட ஃபினான்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 3 வருஷத்தில் அசட் அப்படிங்கிறது நல்லா ஏறி இருக்கு. ரெவன்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 6000 கோடி ரூபாய் வரையும் போயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 500 கோடிக்கு குறையாம லாபம் அப்படின்னு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 2000 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. கடனும் ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வச்சிருக்காங்க. 2000 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. பட் இந்த ஐபிஓவில் வர்றது முக்கியமான நோக்கமே இந்த லோனை கொஞ்சம் அவங்க கம்மி பண்ணணும், இதில் வர லாபத்தை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதான் இவங்களோட பர்பஸு. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இது நமக்கு லிஸ்டிங் கெயினுக்காக சூட் ஆகுமா, லாங் டேர்முக்கு வச்சுக்கலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சார்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட்டு. ஸோ ஒவ்வொரு வாரமும் நான் அது வாயில் சொல்லிட்டு இருப்பேன். நான் இதில் எடுத்து நான் போட்டுட்டேன். ஸோ இதில் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது 19,000 கோடி ரூபாய், ஒரு மிட் கேப்புக்கு மேலே ஒரு அளவு மிட் கேப் கிட்ட இருக்குது.
மிட் கேப் டு லார்ஜ் கேப்புக்கு நடுவில் இருக்குது. ஸோ இது ஓகே நான் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பிஸ்னஸ், ஒரு ஃபார்மா பிஸ்னஸ் B2C, இதுவும் வந்து கன்சிடர் பண்ணுற அளவில் தான் இருக்குது. நல்ல பிஸ்னஸ் ஃபார்மா, இன்னைக்கு இல்லைனாலும் எப்போவுமே வந்து லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ். செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல க்ரோயிங் செக்டராக இல்லை ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷனான செக்டர் தான். பெருசாக இங்கேருந்து ரொம்ப வளர போகிறதெல்லாம் கிடையாது. ஆனால் பொறுமையாக வந்து ஃபார்மா அப்படிங்கிறது வளரும். இதுவும் வந்து ஓகேன்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய்க்கான லாபம் கிடைக்கணும். அதுவும் இந்த ஐபி வந்து தருது, ஓகேன்னு எடுத்துக்கலாம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 1000 கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க ரிசர்வ்ஸ் வச்சிருக்கோம். இது வந்து 2000 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. இதுவும் ஓகேன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது வந்து டெப் டு ஈக்விட்டி லெஸ் தென் 1 இருக்கணும், 0.67 இருக்குது. இதுவும் வந்து ஓகே அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறேன். டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உள்ள இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் கன்சிடர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதுவும் வந்து ஓகே அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது பிஇ வந்து மட்டும் லெஸ் தென் 20 இருக்குங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்டில் ஹையாக இருக்குது, 36 இருக்குது. ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறமாவே இது எடுத்து போட்ட டேட்டா. அப்புறம் புக் வேல்யூம் 6.18 டைம்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிரே மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா 26% லிஸ்டிங் டிட் கெயின் அப்படின்னு போயிட்டுருக்கு. அடுத்தது மேபி இன்னும் வரக்கூடிய நாட்களில் 30% போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஐபிஓவை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டேட் கெயின்காகவும் கன்சிடர் பண்ணுவேன். லாங் டேர்மில் அது கொடுக்கக்கூடிய இப்போ இன்கேஸ் ஐபிஓ அப்ளை பண்ணி எனக்கு கிடச்சிச்சின்னா அந்த ப்ராஃபிட்டை லாங் டேர்முக்கு விட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா மற்ற என்னோட பேசிக் ரெக்யூர்மெண்ட் எல்லாத்தையுமே இந்த ஐபிஓ அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் பண்ணுது. அடுத்த ஐபிஓ வரக்கூடிய வாரத்தில் ஒன்று ஓப்பன் ஆக போகுது. பன்சால் ஒயர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு இது பேசிக்காக என்ன பண்ணாங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கார்பன் ஸ்டீலு, லோ கார்பன் ஸ்டீலு, ஸோ அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்னும் ஒயர் ப்ராடக்ட்ஸில் ஏகப்பட்ட ரேஞ்ச் வேரியண்ட்லாம் இவங்க பண்ணி கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களோட பேசிக் பிஸ்னஸ். இவங்களோட ஃபினான்ஸ் வந்து பார்த்தோன்னா அசட் வந்துட்டு ஒரு 1000 கோடி ரூபாய்க்கான அசட் அப்படிங்கிறது இருக்குது. வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூம் வந்து ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 70 கோடி தான், ஒரு 80 கோடின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சம்பாதிக்கிறாங்க. ஒரு கோட்டருக்கு 25 கோடிக்கு கீழே அப்படிங்கிறது இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு வருது. ரிசர்வ்ஸ் வந்து ஒரு 300 கோடி தான் வந்து ரிசர்வில் வந்து வச்சுருக்கு. பாரோயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 கோடி கிட்ட பாரோயிங்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ என்னோட ரெக்யூர்மெண்ட் சார்ட்டை நான் பார்த்தேன் அப்படின்னா இது வந்து இவங்களோட மார்க்கெட் கேப் 4007 கோடி. இது வந்து ஸ்மால் கேப்பில் வராங்க. கொஞ்சம் வந்து இதுதான் பார்க்கலாம், அது ஸ்மால் கேப்பில் இருக்குது. அடுத்து வந்து பிஸ்னஸ் வந்து B2B, இது வந்துட்டு இதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். இந்த செக்டர் வந்து க்ரோயிங் இல்லை, ஒரு ஸ்டெபிலைசேஷனான செக்டர் தான். ஸ்டீலில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அதனால் இங்கேருந்து வளர்ந்து பெருசாக வெளில வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த செக்டரே பூம் ஆக போகிறதில்ல. அடுத்தது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணும். அதாவது ஒரு குவார்ட்டருக்கு 100 கோடி ரூபாய் வந்து ஒரு கம்பெனி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வச்சிருக்கணுங்கிறது என்னோட கணக்கு. இது வந்து அந்த அளவுக்கு இல்லை, அதனால ஓகேன்னு தான் போட்டு வச்சிருக்கேன். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் 1000 கோடி ரூபாய்க்கு இருக்கணும். இதுவும் அந்த அளவுக்கு இல்லை. டெப்ட் அதையும் சொல்லப்போனால் இன்னும் இது வந்து அதிகமாக இருக்குது, 1.48 இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அப்புறம் டிவிடெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா வருஷமும் தரல, ஒரே ஒரு வாட்டி மட்டும் டிவிடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்வெஸ்டர்ஸுக்கு. அதுக்கப்புறம் பெருசாக கொடுக்கல. ஸோ இதனால இது ஜஸ்ட் ஓகேன்னு மட்டும் போட்டு வச்சிருக்கேன். பிஇ வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதுமாரி பி/பி வந்துட்டு புக் ப்ரைஸ் டு புக்குங்கிறது ரொம்ப காஸ்ட்லி, 7.72. இது ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லியாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே மார்க்கெட்லேயே வந்து ஒரு 24% கிட்ட வந்து போகுது. ஸோ ஓவராலாக இந்த ஐபிஓவை நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 25 இல்லை ஒரு 20% லாபம் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு லிஸ்டிங் டேட் கெயினுக்காக மட்டும் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு இந்த என்னோட ரெக்யூர்மெண்ட்டில் இது எதுவுமே வந்து பெருசாக சூட் ஆகலை. அதனால் லாங் டேர்முக்கு பெருசாக நான் வைக்க மாட்டேன். லிஸ்டிங் டேட் கெயின் வேணால் யார் 25% மேலே வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஐபிஓவை வந்து கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணலாம். அடுத்தது கொஞ்சம் முக்கியமான நியூஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். ஒரு லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பெஸ்ட் 5 லோ பிஇ ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். இதில் வந்து முக்கியமாக ஒரு 5 ஷேர்ஸ் வந்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு, லோ பிஇயில் இருக்குது. அப்போது வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் இப்போது அந்த 5 ஷேரோட என்ன டேட்டா, என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. நாட்கோ ஃபார்மா நம்ம பேசும்போது 974, பி வந்து 14.38 இருந்துச்சு. இப்போது இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரையும் 1 மந்த் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45 டேஸ் அப்படிங்கிறது இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1168, பிஇ வந்து ஒரு 15 கிட்ட போயிடுச்சு.
ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வளர்ந்துருச்சு. ஆனால் இதோட மீடியன் பின்னு பார்த்தீங்கன்னா 32, அதுக்கு இன்னும் ரீச்சே ஆகலை. அதனால் லாங் டேர்முக்கு கன்சிடர் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 20 பி வரையுமே வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி நம்ம பேசியிருந்தோம். ஐடிசி நம்ம அப்போ பேசும்போது 432 26 வந்து பி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 424 25 பி அப்படின்னு இருக்கு. இது வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா -1.7%க்கான நெகட்டிவ் ப்ராஃபிட்டில் தான் வந்து இருக்குது. பட் இதோட மீடியன் பியும் பார்த்தீங்கன்னா 27 வந்து இதோட மீடியன் பிக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்குது. லாங் டேர்முக்கு அப்படிங்கிற போது ஐடிசி வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஏன் ரொம்ப ஒரே இடத்துல நிற்குதுன்னா, பட்ஜெட்டில் சிகரெட்டுக்கு டேக்ஸ் ஏதாவது போடுவாங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரே இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்குது. அதுக்கப்புறமா தான் ஃபர்தராக வந்து ஐடிசி அப்படிங்கிறது மூவ் ஆகும். அடுத்தது ஹோட்டல் டீமெர்ஜரோட டேட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஐடிசியோட அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். அது வரையும் ஒரே இடத்துல வந்து ஐடிசிங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி நம்ம அன்றைக்கி பேசும்போது பார்த்தீங்கன்னா 5918 இருந்தது, 20 பியில் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6402 19 பிக்கு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இதுவரையும் ஹோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா 8.31% வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். இதோட மீடியன் பியும் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கான மீடியன் பி தான் எல்லாத்துலேயும் நான் எடுத்து போட்டிருக்கேன். 27.5 அப்படின்னு இருக்கும்போது 19ங்கிறது ரொம்ப கம்மி. கண்டிப்பாக லாங் டேர்மை பார்த்த வரையும் நமக்கு வந்து ஒரு 22 பி வரையும் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் அப்படிங்கிறத நம்ம பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஆர்பிஎல். ஸோ கேஆர்பிஎல் வந்து பொறுத்தவரையும் நம்ம நிறைய டைம் வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட். ரைஸுக்கான இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணதுக்கப்புறமா தான் இவங்களோட ஷேர்ஸுங்கிறது ஏற ஆரம்பிக்கும். அது வரையும் பெருசாகவே ஏறாது. ஸ்டில் நம்ம அப்போ பேசும்போது 277 11 பியில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 283 19 பிக்கு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2% ப்ராஃபிட்டில் இந்த ஷேர் அப்படிங்கிறது ஏறி வந்து நிற்குது. ஆனால் இவங்களோட இபிஎஸ் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. இவங்களோட மீடியன் பிங்கிறது 12.18 இருக்குது லாஸ்ட்டு 10 இயர்ஸில். அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க பி வந்து கொஞ்சம் அதிகம். அதனால தான் நம்ம அப்போ பேசியிருந்தோம். இன்னும் இது கொஞ்சம் கீழே வருது, இல்லைன்னா இங்கே கூட அக்குமுலேட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு சப்ளை டிமாண்ட் பேஸ்டு கம்பெனி அப்படிங்கிறனால நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறவங்க வேணால் கேஆர்பிஎல் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். உடனே ப்ராஃபிட்லாம் வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷேர் அப்படிங்கிறது சூட் ஆகாது. இட் மே டேக் 6 மந்த் ஆர் 1 இயர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு இருக்குது. 1 இயருங்கிறது 2 இயர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஏறும் இறங்கும். இந்த ஃபைனல் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பேசுகிறது வந்து மணப்புரம். நம்ம பேசும்போது 174 8 பியில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 207 அதே 8 பி கிட்ட தான் போயிட்டுருக்கு. 20% வந்து ப்ராஃபிட்டில் வந்து இந்த ஷேர் போயிட்டுருக்கு. இதோட மீடியன் பி 10 இயர்ஸில் 9.3. ஸ்டில் இது வந்து இன்னும் லாங் டேர்முக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான ரேஞ்சில் தான் வந்து போயிட்டுருக்கு. இதே வந்து இந்த 5 ஷேரும் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் பார்க்கும்போது பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணலாம். இதே வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு யாராவது ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 30 பி அப்படி வரும்போது ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது சிடிஎஸ்எல் வந்து இது ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இந்த 5 நாளில் ட்ரெண்டிங் செஷனை பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஃப்ளாட்டாக இருந்தது. ஒரே நாளில் வந்து திடீர்னு இவ்வளோ பெருசு வந்து ஏறிடுச்சு. அதுக்கான ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் வந்துட்டு போனஸ் இஷ்யூ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் அப்படிங்கிறது வரக்கூடிய ஜூலை 2 வந்து போர்ட் மீட்டிங் நடக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் டிசைட் பண்ணி இதேமாரி அப்ரூவ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா போனஸ் இஷ்யூ தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சிடிஎஸ்எல் அப்படிங்கிறது வேகமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி போனஸ் கொடுத்து இது வந்து கீழே இறங்கி வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 2000லேருந்து 1:1ன்னு ஒரு கணக்கில் சொன்னால் கூட ஒரு 1000 ரூபாய்க்குலாம் வருது. எவ்வளோ தராங்கன்னு தெரியல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2000த்தில் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க கீழே வந்துச்சு அப்படின்னா கூட கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணலாம். ஏன்னா சிடிஎஸ்எல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு நல்ல கம்பெனி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையில் போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி டாப்பில் போயிட்டு கன்சிடர் பண்ணுறது வேணாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா கண்டிப்பாக கீழே எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவல்லாம் வரும்போது கன்சிடர் பண்ணால் இந்தமாதிரி டாப்பில் போய் வாங்கிட்டு மார்க்கெட் ஏதோ ரிவர்சல் ஆகுது, இல்லை திடீர்னு இந்த ஷேர் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக போய் ஒரு ட்ராப்பில் நம்ம மாட்டிப்போம். வெயிட் பண்ணுவோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது உள்ள என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கையில் இருந்த டேட்டா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 2 ஐபிஓ பார்த்தோம். அந்த ஐபிஓவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அப்ளை பண்ணலாமா வேணாமா, அப்படி அப்ளை பண்ணால்
லிஸ்டிங் டேட் கெயினுக்காவா இல்லை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்த லோ பி ஷேர்ஸ் வந்து பார்த்தோம். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ எண்டில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதேமாதிரி சிடிஎஸ்எல் நம்ம பேசியிருந்தோம். சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 900 ருபீஸ்லேயே வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100% மேலே லாபம் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. பழைய நண்பர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் சிடிஎஸ்எல் நம்ம நிறைய டைம் பேசியிருந்தோம். சிடிஎஸ்எல், கேம்ஸு, ஏஞ்சல் ஒன் மூணும் ஒரே டைமில் பேசியிருந்தேன் அடிக்கடி. ஸோ இப்போ அது நல்ல ஒரு லாபத்தில் இருக்குது. போனஸ் இஷ்யூவும் நமக்கு வந்து கிடைக்க போகுது. மற்றபடி கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு டாப் பீக்கில் வந்துட்டு இருக்குது. அது இப்போதைக்கு கன்சிடர் அப்படிங்கிறத பண்ண வேணாம். ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் கிடச்சிச்சு அப்படின்னா கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் அப்படிங்கிறது சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.